இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. பாட்டி நான் ஒத்துக்க மாட்டேன். நீ என்னை விட்டு போக கூடாது. பாட்டி அம்மா பாட்டி பாட்டி சாரிப்பா, ஐம் ரியலி வெரி வெரி சாரி. நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. குஷி, தெரிஞ்சோ தெரியாமையோ நீ தப்பு பண்ணிட்ட. அதுவும் ரொம்ப பெரிய தப்பு. அண்ட் இப்ப எது கரெக்டோ அத பண்ணணும். நாம செஞ்ச தப்புக்கு நாம பிராயச்சித்தம் பண்ணணும் குஷி. நாம போய் போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணணும். ராதிகா, இந்த மாதிரி நீ அழுதுகிட்டே இருந்தா உன் உடம்புக்கு என்னத்துக்கு ஆவறதா? உன் மனசை தேத்திக்க ராதிகா. எனக்கு தெரியும் உனக்கு இது எவ்வளவு வேதனையா இருக்கும்னு. ஆனா பாட்டி போயிட்டாங்க, திரும்பி வரப்போறதுல மனசை தேத்திக்க. உங்க பாட்டிக்கு தலையில அடிபட்டதுல நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவங்க எம்ஜி ரோட்ல போகும்போதுதான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவங்கள டைம்க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க வர வழியில இறந்திருக்காங்க. அதனால ஐ எம் சாரி. இவன் கொஞ்சம் தனியா வரியா? என்னம்மா பேசுறீங்க? ராதிகா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க. என்னால அந்த மாதிரிலாம் விட்டுட்டு வர முடியாது. வான்னு சொல்றேன். வா. உள்ள போ. உள்ள போடா. எதுக்குடா என்ன முறைக்கிற? என்னையும் கொல்ல போறியா? உன்னோட பாட்டிய கொன்னா மாதிரி என்னையும் கொல்ல போறியா? கொல்ல போறியா? என்ன கொல்லுவியா? என்ன கொன்னுடுவியா? சொல்லுடா, என்ன கொன்னுடுவியா? கேக்குறல? ஒரு நிமிஷம். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உன்னோட சொந்த பாட்டியவே கொன்னுட்ட. பாட்டிடா அவங்க. தான் புள்ளைய விட அவங்க பேரனை தாண்டா பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல உனக்கு ஒரு தலைவலி ஜுரம் வந்தா கூட ஊர்ல இருக்க அத்தனை டாக்டர்ஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்துவாங்க. நீ நடக்கிறதுக்கு நான் கத்து கொடுக்கலடா, அவங்கதான் உன் கைய பிடிச்சு நடக்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த உலகத்துல எல்லார விட உன்னதாண்டா அவங்க அதிகமா நேசிச்சாங்க. முதல்ல உன் வாயில இருந்து வந்த வார்த்தை அம்மா இல்ல, பாட்டின்னு தான் வந்தது. ஆனா நீ அவங்களையே கொன்னுட்டியடா. கொன்னுட்டல, உன் பாட்டிய கொன்னுட்டலடா.
குஷி குஷி உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அங்க இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு. நாம போய் அவர்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடணும். எங்க பாரு குஷி, குஷி நாம தப்பு பண்ணிருக்கோம்ல, தெரியாம தான் பண்ணோம். ஆனா தப்பு தப்பு தானே. அந்த தப்புக்கு இப்ப நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஆகணும். அதுக்காக நமக்கு தண்டனை கிடைச்சா அதை ஏத்துக்கணும். நீ அண்டர் ஏஜ் பொண்ணு, நீ என்ன பண்றன்னு உனக்கே புரியாம தான் அதை பண்ணிருக்க. நீ உன் தங்கச்சிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்த. தப்பு, கார் ஓட்டுறது பெரிய தப்பு தான். ஆனா இப்ப நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. நாம எல்லா உண்மையையும் சொல்லித்தான் ஆகணும். நாம கன்ஃபர்ஸ் பண்ணிதான் ஆகணும். என் கூட வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு செகண்ட் பேசணும். சொல்லுங்க. சார், ஆக்சுவலி அது வந்து சார், ஒரு நிமிஷம். இந்தாங்க அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ். கழுத்துலயும் தலையிலயும் பலமா அடிபட்டதால அவங்க இறந்து போயிருக்காங்க. சரியா 11 o'clock இறந்திருக்காங்க. இட்ஸ் a sudden death. ஸோ அடிபட்ட உடனே இறந்துட்டாங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். 11 o'clock அப்படின்னா பதினோரு மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தேன். அப்பனா பாட்டியோட ஆக்சிடென்ட் நான் பண்ணல, வேற யாரோ பண்ணிருக்காங்க. அப்ப இந்த கொலையை யார் பண்ணிருப்பா? நீங்க என்னமோ சொன்னீங்களே. சார், நான் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இருக்கட்டும் குஷி. சார், நான் வந்து சீக்கிரம் வாங்கப்பா. கொன்னுட்டல, உன் பாட்டிய கொன்னுட்டலடா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? ஏன்டா ஏன் இப்படி பண்ண? ஏன் யுவன்